நாகையில் நள்ளிரவில் பெய்த மழையால் இன்று நடைபெற இருந்த ராணுவத்திற்கான ஆட்சேர்ப்பு உடற்தகுதி தேர்வு நிறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், இந்த தேர்வுக்காக எத்தனை பேர் வந்திருந்தனர்? இது தொடர்பான கூடுதல் விவரம். அதாவது அக்னிவீர் திட்டத்தின் மூலம், அதாவது 4 ஆண்டுகள் பணிபுரியக்கூடிய அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாமானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட அரியலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை என 17 மாவட்டத்தை சேர்ந்த 6000 பேர் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். அப்படி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடந்த 18ஆம் தேதி முதல், அதாவது நேற்றிலிருந்து வருகின்ற 26ஆம் தேதி வரை உடற்தகுதி தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனையானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளைக்கும் 2 மாவட்டம் அல்லது 3 மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த தேர்வில், எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 400 பேர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானோர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் காத்திருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக நாகப்பட்டினத்தில் நேற்று விடிய விடிய மழை தொடங்கியதால் நள்ளிரவில் கிட்டத்தட்ட 1 மணிக்கு தொடங்க வேண்டிய அந்த உடற்தகுதி தேர்வானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மைதானம் முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதால் அதனுடான அந்த ஓடுதளம் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் மழைநீர் சேரும் சகதியாக காட்சியளிப்பதால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மைதானத்தை சரி செய்யும் பணியில் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல வருகின்ற 26ஆம் தேதி வரைக்கும் இந்த நேர்காணல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய, இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த தகுதி தேர்வில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைய தினமே நடத்தப்படுமா அல்லது மைதானம் மாலைக்குள் சரி செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மைதானம் சரி செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கான அந்த உடற்தகுதி தேர்வானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மறுநாள், நாளைய தினத்திற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் இன்று இரவே வந்து அவர்கள் வெளியில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் அந்த மிகுந்த ஆர்வத்தோடு வந்திருந்தவர்கள் அந்த தகுதி தேர்வானது தொடங்கப்படாத காரணத்தினால் அவர்களுடைய பெற்றோர்கள் வெளியிலேயே, அதாவது மாவட்ட விளையாட்டு அரங்குக்கு வாசலிலேயே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் மைதானத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு அந்த தண்ணீரை வடிவைக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வருகின்ற 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி என 26 தேதி வரைக்கும் இந்த ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு தேர்வு, உடற்தகுதி தேர்வானது நடைபெற்று அவர்கள் தேர்வு செய்யப்படுவர்கள் விமானப்படை, கடற்படை உள்ளிட்ட 3 துறைகளில் வந்து பணியாற்றிருக்கிறார்கள். இதனை ஒரு தேவையாக செய்ய இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் இன்று மாலையானது இந்த உடற்தகுதி தேர்வானது நடைபெறும் எனவும் ராணுவ தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.